அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஜாதிகள் உள்ளதடி பாப்பா, நீ ஜாதி பார்த்து காதல் செய்வாய் பாப்பா. மீறி நீ காதல் செய்தால் பாப்பா, உன்னை ஆணவ படுகொலை செய்வார்கள் பாப்பா. சாதி வெறி கூட்டம் இது பாப்பா, ஆகையால் நீ மெத்த படித்து விடு பாப்பா. இன்றைக்கு பாரதியார் உயிரோடு இருந்திருந்தால், இந்த சமூக அவலங்களை கண்கொண்டு பார்த்திருந்தால் இப்படித்தான் பாடல்களை எழுதியிருப்பார். அதாவது காதல் என்பது ஒரு மனுஷனுக்கும், அதாவது ஒரு பெண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் காதல் வரும்போது ஜாதி சான்றிதழ் வைத்துக் கொண்டு யாரும் காதல் செய்வதில்லை. ஆனால் இவர்கள் காதலித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். சாதி வெறி பிடித்தவர்கள் அதை வைத்து ஆணவ படுகொலை செய்து சாதி அரசியலை செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அந்த வகையில் வாரத்துக்கு ஒரு ஜாதி வெறி பிடித்த அல்லது மத வெறி பிடித்த யாராவது ஒருத்தன் வந்து நம்ம கிட்ட மாட்டிக்கிறான். அந்த வகையில் அதாவது சினிமா துறையில் வாய்ப்பே இல்லாமல் முடங்கி போன ஒரு நடிகர்னா ரஞ்சித். இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும், மீண்டும் சினிமா துறையில் கால் பதிக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு ஆசையில இந்த சமூகத்தில் ஒரு பிரிவினையை தூண்ட வேண்டும் அப்படி என்கிற ஒரு கெட்ட எண்ணத்தில் இந்த ரஞ்சித் கவுண்டம்பாளையம் என்கிற ஒரு படத்தை எடுத்து அதை இன்னொரு தரப்புக்கு எதிரான படமாக மாற்றி அதை வந்து வெளியிடுவதற்கு முன் ஒரு சேனல்ல பேட்டி கொடுக்கும்போது, ஆமா நான் சாதி வெறியன் தான் அப்படின்னு காலரை ரொம்ப பெருமையா தூக்கி விட்டுக்கிட்டு பேட்டியும் கொடுக்கிறார். அந்த பேட்டியை பார்க்கும்போது அந்த ஆங்கர் சில கேள்விகளை கேட்கிறாங்க, அதற்கு சரியாக பதிலை கூட சொல்ல முடியாதவர் தான் இந்த ரஞ்சித். அந்த பேட்டியை பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, ரஞ்சித்தை பார்த்து அடங்கொம்மால அப்படின்னு கேட்கணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதாவது ஒரு சமூகத்தை கெட்டவனா காட்டி இன்னொரு சமூகத்தை நீ வந்து நல்லவனா காட்டும் போது இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு, அதாவது பிரிவினை ரொம்ப பெருசாகும். நீ சாதியை வளர்க்கிற, அந்த சாதியை வளர்க்கிறது எப்படி இருக்கணும்னா, தன் சமூகத்தில் இருக்கிற அந்த இளம் மாணவ மாணவிகளை காதல் செய்யாதீங்க, படிங்க, படிச்சு முன்னேறுங்க, நல்ல வேலை வாய்ப்புக்கு போங்க, நம்முடைய சமூகத்தை நம்ம வந்து தரம் உயர்த்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் வளர்ச்சி. இப்படி கீழ்த்தரமாக நாடக காதல், ஜீன்ஸ் பேண்ட் போடுறாங்க, டிஷர்ட் போடுறாங்க, கூலிங் கிளாஸ் போட்டு பெண்களை மயக்குகிறார்கள், மாட்டுக்கறி சாப்பிட்டுட்டு பெண்களை மயக்குகிறார்கள் அப்படி என்று தன்னுடைய குடும்ப பெண்களை காசுக்காக பணத்துக்காக இவர்களே கேவலமாக சித்தரிப்பது ரொம்ப வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். அவங்கள ஒரு மனிதர்களாக, அந்த பெண்களையும் மனித உணர்வுள்ள ஒரு நபராக பாருங்கள், வியாபார பொருளாக பார்க்காதீங்க. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்களை நேரடியாக குற்றம் சாட்டி, அதாவது அவர் வந்து இளைஞர்களை ஜீன்ஸ் பேண்ட் போடுங்க, டிஷர்ட் போடுங்க, காதல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு, அவர் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படி என்று ரொம்ப நீண்ட நாட்களாக ஒரு கட்டமைப்பை செய்து இவங்க வந்து, அதாவது தலித் இனத்திற்கு எதிராக ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து அரசியல் செய்த போது இந்த தமிழ் சமூகம் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டது. ஆனால் அண்ணன் திருமா அவர்கள் ரொம்ப, அதாவது நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, அவர் ஒரு அரசியல் ஞானி. புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் காரல் மார்க்ஸையும் உள்வாங்கி பெரியாரின் தத்துவ கோட்பாடுகளுக்கு அதை ஒரு அடி மீறாமல் அப்படியே தன்னுடைய கட்சியை நடத்தி கொண்டு போகக்கூடியவர் அண்ணன் திருமா அவர்கள். அவர் எதிர்கால இளைஞர்களை பார்த்து அவர் சொல்ற ஒரே வார்த்தை, பணம் போயிடும், பணம் சம்பாதிச்சனா அது போயிடும், ஆனால் கல்வியை நீ வந்து படிச்சுட்டுனா உன்னுடைய வாழ்க்கையை அது என்னைக்கும் உன்னை கைவிடாது, படிப்பு மட்டும்தான் உன்னை வாழ்க்கையில உயர்த்தும் அப்படி என்கிற ஒரு அரசியலை, கல்வி விழிப்புணர்வை இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்த அவர் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவரை அதாவது இப்படி நாடக காதல் செய்ய சொல்கிறார் அப்படின்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அப்பட்டமாக தன்னுடைய வயிற்று பிழப்புக்காக கேவலமாக இந்த ரஞ்சித்துக்கு முதல்ல நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இவன் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய அயோக்கிய பையன். இவனுடைய வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பார்த்தா, அதாவது இவர் சார்ந்த ஜாதியில் இருக்கக்கூடிய பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார காதலிச்சு இல்ல, காசுக்காக பணத்துக்காக முதல்ல திரைத்துறையில் இருக்கும்போது அதாவது அந்த ஒரு பொண்ணை அவர் கல்யாணம் பண்றார், அதுக்கப்புறமா இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்றார், மொத்தம் இது மாதிரி 3 திருமணம் பண்றார், 3 பேரையும் விவாகரத்து பண்றார். அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் இவர் வந்து திருடிக்கிட்டார். இதுக்கு பேர் தான் நாடக காதல். இப்படி நாடக காதல் பண்றது எப்படின்னு தெரிஞ்ச இந்த ரஞ்சித் இன்னொருத்தரை பார்த்து குற்றம் சாட்டுவது அவன் மூஞ்சில அவனே காரி துப்பிக்கிறதுக்கு சமம். அதுவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை, அதாவது இத்தனை பிரச்சனைகளுக்கு அப்புறமும், இவ்வளவு சம்பவங்களுக்கு அப்புறமும் யார் மேலையும் கோபம் வராமல், இப்படித்தான் இவர்களை வந்து நம்ம நல்வழிப்படுத்த வேண்டும், அரசியல் படுத்த வேண்டும் அப்படி என்று ஒரு எதிர்கால சிந்தனையோடு சமூகத்தை அவர் கட்டமைக்க பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை, எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமா அவர்களை இப்படி கேவலமா இந்த மாதிரி சல்லி பசங்க பேசுறத பார்த்து யாரும் இங்க வந்து ரஞ்சித் சொல்ற பேச்செல்லாம் யாரும் கேட்க போறதும் கிடையாது.
சில்லற பையன் சார் இந்த ரஞ்சித். பைத்தியம் பிடிச்ச ஒரு பைத்தியக்காரன் நாய். எப்ப இவனுக்கு, அதாவது ஒரு நாய்க்கு வெறி பிடிச்சிட்டா அந்த நாயை கொன்றுவாங்க. சாதி வெறி பிடித்த இந்த நாயையும் ஏதாவது பண்ணிதான் தீக்கணும். இவனெல்லாம் திருத்தவே முடியாது. இவனுடைய வளர்ச்சிக்காக இவன் பணம் சம்பாதிக்கணும், இப்படி ஒரு கவுண்டம்பாளையம்னு படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணா அதை பார்க்க அந்த தரப்பு மக்கள் வருவார்கள். அதை எதிர்த்து இன்னொரு தரப்பு மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவார்கள். படத்துக்கு ப்ரொமோஷன் ஆச்சு, படத்துக்கு வருமானமும் ஆச்சு. அப்படி என்கிற ரீதியில் வசனங்களையும் காட்சிகளையும் வைத்து, அதாவது விவசாயம் நிலத்துல தான் பண்ணுவாங்க. யாராச்சும் பெண்கள் வயிற்றுல பண்ணுவாங்களா? பைத்தியக்காரன் நாய. மூளை சிந்திக்க எதுக்கு கடவுள் கொடுத்திருக்கான் தெரியுமா? எதிர்கால சமூகத்தை நல்வழிப்படுத்த. நீ அதை செய்யலாம் கூட பரவாயில்லை. ஆனா ரொம்ப கேவலமாக ஒரு பெண்ணோட வயிற்றுல விவசாயம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு ரொம்ப கேவலமா மட்டமா நீ யார பேசுற? உன் வீட்டுல இருக்கிற உங்க அக்காவை, உங்க தங்கச்சியை, உங்க அம்மாவை, இப்படி உன் வீட்டு பெண்களை நீ கேவலமா பேசுற. அது இன்னொரு சமூகத்தை குறை சொல்ற. முதல்ல நீ முன்ன திருத்திக்கோ. என்னை பொறுத்தவரை தலித்தாக இருக்கட்டும், வன்னியர்களாக இருக்கட்டும், தேவர்களாக இருக்கட்டும், தேவேந்திர குல வேளாளர்களாக இருக்கட்டும், நாடாராக இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், எந்த ஜாதியா வேணா இருக்கட்டும், என்னை பொறுத்தவரை உங்களுடைய சாதி உங்களுடைய கல்விக்கு மட்டும் பயன்படுத்தும். காதல் இந்த ஜாதின்னு பார்த்து பூக்கிறது இல்லை. அந்த காதல் என்பது இளம் வயதில், இளம் பருவத்தில் ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு வர அட்ராக்ஷன். இதுக்கு தடை போடவோ அணை போடவோ முடியாது. அதான் வெட்டி கொள்றீங்களா? உங்களுடைய ரத்த வெறி. காதல் செய்தா அந்த இளம் பிஞ்சுகளை வெட்டி கொள்றீங்க. தொடர்ச்சியாக நடந்து வர்றதை பார்த்து இப்ப யாரும் காதலிக்கிறதே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உண்மையான காதல் இப்ப கிடையாது, டைம் பாஸ். உங்களால இந்த காதல் என்கிற வார்த்தையே அது ரொம்ப கடந்து போய் சும்மா டைம் பாஸ் அப்படியே போயிட்டு அது போகுது. இந்த சமூகத்தை சீரழித்து விட்டீர்கள். இந்த மாதிரி சாதி வெறியர்கள் எல்லாம் சேர்ந்து காதல் அப்படி என்கிற அந்த ஒரு வார்த்தையே ரொம்ப கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி அது இப்ப வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆக என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, ஒட்டுமொத்த சமூகமும் இந்த மாதிரி சாதி வெறியர்களை நீங்க கண்டுபிடிச்சு அவனை முதல்ல வேரோட புடுங்கி எரியணும். உங்களுக்கு தெரியும் எந்த சாதியை பயன்படுத்தணும்னு. ஆக படிங்க, படிச்சு மேல வாங்க. இன்னும் எத்தனை அம்பேத்கர் வந்தாலும், எத்தனை தந்தை பெரியார் வந்தாலும், இந்த அரசியலுக்கு இந்த ஜாதியை வைத்து இந்த மக்கள் பலிகடா ஆக்கப்படுவதை யாராலும் தடுக்க முடியாதோ. இந்த காணொலியை பார்க்கக்கூடிய தோழர்கள், நண்பர்கள், உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக நான் சொல்றது சரியா அப்படின்னு சொல்லி நீங்களே எனக்கு கமெண்ட்ல பதில் சொன்னா அது ரொம்ப எனக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்காக இந்த விஷயத்தை நான் சொல்றேன். அதாவது இந்த ஜாதி அந்த ஜாதின்னு அல்ல, ஜாதி ஜாதிக்காக போராடிய, ஜாதிக்காக ஆணவ படுகொலை செய்த, ஜாதிக்காக போராட்டத்தில் கலந்து கொண்டு உயிரை விட்ட இவர்களுடைய நிலைமை என்ன நிலையில் இருக்கு அப்படின்னு யாருக்காச்சும் தெரியுமா? உண்மையிலேயே ஜாதி ஜாதின்னு போய் போராடி உழைச்சி கடைசியில கையில ஒண்ணுமே இல்லாம ஓட்டாண்டியாக நடுத்தெருவில் இருக்கிற பல பேரை நான் என் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். சாதிக்காக இந்த கொலை என்று ஆணவ படுகொலை ஆகட்டும், இல்ல ஒரு கலவரமாகட்டும், ஏதோ ஒரு விஷயத்துல கொலை செய்துவிட்டு சிறைக்கு போய் பெயில் எடுக்க கூட ஆள் இல்லாம, வழக்கு நடத்த முடியாமல், அவர்களுடைய நிலம், வீடு, பொண்டாட்டியோட தாலி உட்பட வச்சு வித்து வழக்க நடத்தி ஒண்ணு ஜெயிலுக்கு போயிட்டு இல்ல விடுதலையாகி கடைசியில ஒண்ணுமே இல்லாம நடுத்தெருவுல நின்னவங்களை நான் பார்த்திருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஜாதி போராட்டத்தில் போய் கலந்து கொண்டு அடக்குமுறைக்கு அரசு செய்த ஒரு விஷயத்தால் படுகொலை செய்யப்பட்ட பல பேர், அதாவது போராட்டத்துல துப்பாக்கி சூடு இந்த மாதிரி எல்லாம் நடந்து அதுல உயிரிழந்தவங்களுக்கு அந்த குடும்பத்தை போய் பாருங்க. ஒருவேளை சோற்றுக்கு கஷ்டப்பட்டு அந்த குடும்பம். இப்படி சாதி பெயரை சொல்லி பல பேர் வாழலாம். ஆனா அதுக்காக போராடுகிற, களத்தில் போராடுகிற பல பேருடைய வாழ்க்கை இன்று நாசமாய் போய் நிற்கிறது. அப்படி என்பதுதான் உண்மையான விஷயம். இத நீங்க இன்றைய இளைஞர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டா, சாதியை வைத்து நம்மை பிரித்தாளுகிற, சூழ்ச்சியை செய்கிற, பணம் சம்பாதிக்கிற இந்த சாதியவாதிகளும் இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இந்த ரஞ்சித் என்ன ஒரு 1 கோடி ரூபாய் போட்டு இந்த படத்தை எடுத்துருப்பானா? மிஞ்சி போனா 1.5 கோடி படத்தை எடுத்து சர்ச்சையை உண்டு பண்ணி படத்தை வெளியிட்டு ஒரு 5 கோடி சம்பாதிச்சுட்டு இவன் மாட்டு போய் வீட்டுல உட்காந்துப்பான். நாளைக்கு இவன் சார்ந்து இருக்கிற அந்த சாதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கோ இல்ல அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு படிப்பு செலவுக்கோ இவனால் ஒரு துரும்ப கூட அள்ளி போட முடியாது, செய்யவும் மாட்டான். பிச்சைக்கார பசங்க இவனுங்க. சாதியை வைத்து இவனுங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் வேலை பார்ப்பானுங்களே தவிர, சாதியை வைத்து தூண்டி அதுல குளிர்காய நினைப்பானுங்களே தவிர யாரும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய போவது கிடையாது. காதல் அது என்ன கேட்டா என்ன சொல்லுவேன்னா, காதலிச்சா வெட்டுறான்னு தெரியுது, அதுவும் மாற்று சாதியில போய் கல்யாணம் பண்ணா வெட்டுறான்னு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு மாற்று சாதியில தான் காதலிச்சா வெட்டுறான்னு சொன்னா அப்படி ஒன்றும் பெருசா இல்ல. முழுசா அந்த ஆன் ரெக்கார்ட்ஸை எடுத்து பார்த்தா, அதாவது ஒரே சாதிக்குள் பல உட்பிரிவு இருக்கு. ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயும் ஒரு உட்பிரிவு இருக்கு. அதுக்கு அந்த ஒரே ஜாதிக்குள்ளேயே அவங்க மாத்தி காதல் பண்ணா கூட வெட்டுறான். ஆக இங்க பணம் மட்டும்தான் காதலை கூட தீர்மானிக்கிறது. நல்லா படிங்க, படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போங்க, அதிகாரத்தை கைப்பற்றுங்கள், பொருளாதாரத்தை ஈட்டுங்கள்.
இந்த ஜாதியும் கிடையாது, எந்த ஜாதியியா இருந்தாலும் உன்னை தேடி பொண்ணு வந்து கொடுக்குற அளவுக்கு தான் இன்றைய சமூகம் மாறி இருக்குது. கண்கூட பல பல கல்யாணங்களை நான் பார்த்திருக்கிறேன். மாப்பிள்ள ஒரு ஜாதியா இருப்பாரு, பொண்ணு ஒரு ஜாதியா இருக்கும். அரேஞ்சு மேரேஜ், காதல் கல்யாணம் கிடையாது, அரேஞ்சு மேரேஜ். சாதியெல்லாம் அந்த இடத்துல வந்து ஒட்டச்சு சுக்குநூறாக்கி இருக்கிறான். என்னடா விஷயம் போய் பார்த்தா, பையன் வந்து படிச்சிருக்கிறான், நல்ல வேலையில இருக்கிறான், கை நிறைய சம்பாதிக்கிறான், அதனால என் பொண்ணை கொடுக்குறேன், சாதியா சார் சோறு போட போகுது அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்ல என் காதால் நான் கேட்டிருக்கிறேன். சாதியா சோறு போட போகிறது அப்படி என்கிற நிலைக்கு சில பேர் இருக்காங்க. அப்போ அவர்களுக்கு வந்து பணம் தான் முக்கியம், சாதி முக்கியம் அல்ல. ஆக எதிர்கால இளைய சமூகம் படிக்கணும், படிச்சு நல்ல நிலைமைக்கு போங்க, பணத்தை சம்பாதிங்க. உங்களுக்கு நீங்க விருப்பப்படுகிற வாழ்க்கை அதுவாக வந்து அமையும், உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஆகவே இந்த மாதிரி ரஞ்சித்து இன்னும் சில கைக்கூலிகள், சாதி வெறி பிடித்த இந்த கைக்கூலிகள்லாம் சமூகத்தை இரண்டாக பிளவு செய்து அதுல பணம் சம்பாதிக்கணும், பேர் சம்பாதிக்கணும் அப்படி என்று பல பேர் இங்க சுத்திட்டு இருக்கா. அவர்களுக்கு இளைய தலைமுறை பலியாகிவிடக் கூடாது அப்படி என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் 7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.